அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் திங்கட்கிழமையன்று பொதுப்பணி, நிதி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக கேட்டறிகின்றனர். ராமேஸ்வரம் அருகே முந்தல் முனை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா ஆயிலை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். நாட்டுப்படகை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். இட்டலி தலைநகர் ரோமில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற டிரவி நீரூற்றுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தரப்பினர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஸ்பெயின் நாட்டின் இளவரசி லியோனர் கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு முன்பாக இராணுவ பயிற்சியை முடித்துள்ளார். தனிப்பட்ட இராணுவ விமான பயணத்தை இளவரசி மேற்கொண்ட வீடியோவை அந்நாட்டின் அரசு மாளிகை வெளியிட்டுள்ளது. கடலூர் பன்ருட்டி வாகன சோதனையின் போது காரில் கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் இருந்து கடத்தி வந்த இருவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவரை ராகிங் செய்த 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து விசாரிக்க தேசிய மருத்துவ ஆணைய சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் காதல் திருமணம் செய்த 8 மாதத்தில் வரதட்சணை கேட்டு மனைவியை கணவன் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் கணவன் மற்றும் மாமியாரை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி செவிலியர்கள் 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வருவதன் எதிரொலி தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்து வரும் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க மருத்துவத்துறை சேவை இயக்கங்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீன் 2 நாட்கள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் நிதின் நபீனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க தமிழ்நாடு பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். டெல்லியில் உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய அலுவலகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து பாரம்பரிய மருந்து தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் பாரம்பரிய மருந்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கவலை தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் திங்கட்கிழமையன்று பொதுப்பணி, நிதி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக கேட்டறிகின்றனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக கால அவகாசம் வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்ததை அடுத்து கால அவகாசத்தை நீட்டித்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உத்தரவிட்டுள்ளது.